அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 5 ஆயத்துறை வடிவ கணிதம் என்ற தலைப்பில் என்ற பாடத்தில் நாம இதுவரைக்கும் முக்கோணத்தினுடைய பரப்பு, 3 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய முக்கோணத்தினுடைய பரப்பு, 3 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய நேர்கோடு, அப்புறம் 4 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய நாற்கரம் சம்பந்தப்பட்ட கணக்குகளை, பரப்பு சம்பந்தப்பட்ட கணக்குகளை பார்த்துருந்தோம். அதனுடைய பயன்பாட்டு கணக்குகளையும் பார்த்துருந்தோம். பயிற்சி 5.1 உள்ள கணக்குகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்த பயிற்சியான 5.2 கூடிய பயிற்சிக்கு சாய்வு என்ற ஒரு விளக்கமானது அதை சார்ந்த கணக்குகளுக்கு காரணமா இருக்கு. சாய்வுனா என்ன? சாய்வு ஒரு விளக்கம். இது 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல 5.2வது பயிற்சிக்குடைய எடுத்துக்காட்டு கணக்குகளும் 5.2 பயிற்சியினுடைய கணக்குகளும் இந்த பயன்படுத்தியிருந்த சாய்வு பயன்படுத்தியிருக்கும். ரொம்ப ஈஸியான கணக்கு. அந்த போன பயிற்சியில் மொத்தம் 3 உருவங்களுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சோம். ஆனால் இந்த பயிற்சியில் ஒரே ஒரு ஃபார்முலா தான். அந்த ஒரு ஃபார்முலா வச்சு அந்த பயிற்சி எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் செஞ்சிடலாம். கிட்டத்தட்ட 100க்கு 90% அந்த ஒரு ஃபார்முலா தான் பயன்படும். சாய்வு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குல்ல, சாய்வு இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அப்போ சாய்வு என்றால் என்ன? சாய்வு ஒரு விளக்கம். பொதுவாக இந்த ஆயத்துளை வடிவ கணித பாடத்தை நம்ம எதில் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தளத்தை 4 கால் பகுதியாக பிரித்து அதில் வரக்கூடிய உருவங்களுடைய பண்புகள் பரப்பளவுகளை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தளத்தை 4 கால் பகுதியாக பிரித்து அதில் ஏதேனும் 2 புள்ளியை குறித்து அந்த புள்ளிகளை இணைக்கிறோம். அப்படி அந்த புள்ளிகளை இணைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு கோடு கிடைக்குது. அந்த கோடானது இது XH, இது XH, இது NH அப்படின்னா OH. ஒரு தளத்தில் ஏதேனும் இரு புள்ளிகளை குறித்து அந்த குறித்த இரு புள்ளிகளை இணைச்சு ஒரு கோடு போடுறோம். அந்த கோடானது XH-லிருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு, XH-லிருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு என்று சொல்வதற்கு தான் என்ன பேர் அப்படின்னா சாய்வு. அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு. கோட்டின் சாய்வு அப்படிங்கிற தலைப்பு, இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன். கோட்டின் சாய்வு. கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம் என்பது XH-இன் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும். சாய்வு கோணம் தீட்டா என்று குறிக்கப்படுகிறது. கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம் என்பது XH-இன் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும். இது சாய்வு கோணம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ சாய்வு கோணம் அப்படின்னா என்ன? முதல்ல கேள்வி வந்து ஃபர்ஸ்ட் சாய்வு கோணம், அடுத்து சாய்வு பார்ப்போம். ஒரு 2 கோடு இருக்கு. ஏ என்ற புள்ளி, பி என்ற புள்ளி, ஏபி என்ற ஒரு கோடு வரைஞ்சிருக்காங்க. இப்படி வரைஞ்சிருக்காங்களா? ஏபி என்ற கோடு. அந்த கோடானது இங்க XH-ஓட மிகை, நல்ல கவனிங்க, கடிகார முள் எப்படி சுத்தும்? கடிகாரம் இருக்கு, அந்த முள் வந்து இப்படி சுத்தும், இந்த மாதிரி. இப்படித்தானே? கடிகார சின்ன முள் பெரிய முள்ளெல்லாம் இப்படி சுத்தும். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில். அப்போ ஒரு கோடு வந்து XH-ஓட வந்து ஒரு கோணத்தை உண்டாக்குது. அது கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் உண்டாக்கக்கூடிய இந்த கோணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா சாய்வு கோணம் தீட்டா. இதுக்கு என்ன பேரு? சாய்வு கோணம். சாய்வு கோணம் இதுக்கு பேர். சரியா? இதுக்கு பேர் சாய்வு கோணம். அப்ப சாய்வு கோணம்னா என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு கோடானது XH-ஓட கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில எவ்வளவு கோணத்தை உண்டாக்குதோ அது சாய்வு கோணம். அந்த கோடானது XH-லிருந்து எவ்வளவு தூரம் சாய்ஞ்சிருக்குது என்பதை குறிப்பிடுவது சாய்வு. அந்த கோடானது XH-லிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்கு என்று குறிப்பிடுவதற்கு என்ன பேர் அப்படின்னா சாய்வு. ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சாய்வு என்றால் என்ன? இப்ப நல்லா கவனிச்சிடுங்க. இப்ப இந்த இடத்துக்கு எடுத்துக்கிறோம். இது ஒரு பகுதி, ஒரு தரைப்பகுதி. இந்த தரைப்பகுதி வந்து இங்க ரோடு இருக்கு. ரோடு எப்படி இருக்கு? இது XH-ன்னு வச்சுக்கிடுவோம். இது XH-ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த 90 டிகிரி என்ன ஆச்சுன்னு வச்சுக்கிடுவோம், YH-ன்னு வச்சுக்கிடுவோம். 90 டிகிரியை YH-ன்னு வச்சுக்கிடுவோம். சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அடுத்தது இப்போ இந்த இது XH-லேருந்து இந்த ரோடு பாருங்க எப்படி சாஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு சாஞ்சிருக்கு.
அதாவது கடிகார சுட்டுக்கு எதிர்முட்டு. இது வந்து இந்த படத்தை மாற்றி போட்டால் எக்ஸ்ஹெச் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 15 டிகிரின்னு வச்சுக்கிடுவோமா, கிட்டத்தட்ட 15 டிகிரி. இப்படி படம் போடக்கூடாது முறைப்படி. இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காக. இந்த இது தரை இந்த இருக்குல்ல, இந்த வீடு கட்டப்பட்ட தரையினுடைய சமதள பகுதி இது எக்ஸ்ஹெச். சமதள பகுதி எக்ஸ்ஹெச்ல இருந்து அந்த கோடு என்ன செஞ்சிருக்கு, ஒரு 15 டிகிரி சாஞ்சிருக்கு. இந்த சாய்வானது நம்ம இந்த ரோட்ல நம்ம நேர சமதளத்தில் நடக்கிற மாதிரி ரோட்ல இந்த சாய்வான ரோட்ல நடக்க முடியாது, மூச்சரைக்கும். சமதளத்தில் நடக்கிற மாதிரி இந்த சாய்வான சமதளத்தில் ஓட்டுற மாதிரி சாய்வான பகுதியில் லாரியோ காரையோ பெரிய கனரக வாகனங்களையோ ஓட்ட முடியாது, ரொம்ப சக்தி செலவாகும். அப்போ சாய்வு என்பது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அது மனிதனுடைய நடவடிக்கையிலும் சரி, வாகனங்களுடைய வாகனங்கள் போகும்போது எரிக்கக்கூடிய எரிபொருளையும் சரி, இந்த சாய்வு மாற்றத்தை உண்டாகும். அப்போ சாய்வை பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பொருளினுடைய விலையும் அதனுடைய தேவையும் நம்ம எக்ஸ்ஹெச்லையும் ஒய்ஹெச்லையும் குறித்தா அதுல இருந்து அந்த பொருளினுடைய சாய்வு, அது எவ்வளவு தூரம் விலை வந்து அதுக்கு வீங்கிருக்கு, விலை வீக்கம்னு சொல்லுவாங்க. விலையினுடைய வீக்கம் எப்படி, அந்த பொருளை வாங்க முடியுமா முடியாதா, இந்த நடைமுறை கணக்குகளுக்கு இந்த சாய்வு என்ன செய்யுது அப்படின்னா ஒத்து வரும், பயன்படுது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சாய்வு பற்றி நம்ம படிச்சிருக்கோம். சாய்வு என்பது ஒரு கோடானது எக்ஸ்ஹெச்சில் இருந்து எவ்வளவு தூரம் சாய்ந்து உள்ளது, கடிகார முள்ளின் எதிர் திசையில் எவ்வளவு தூரம் சாய்ந்து உள்ளது என்பதை பற்றி பார்த்துருக்கோம். சரிதானா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து பார்க்க போறது இந்த கோடு. இந்த கோடு வந்து எக்ஸ்ஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாய்ஞ்சிருக்கு, இது எக்ஸ்ஹெச். எப்படி போடணும், முதல்ல கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில போடணும். இதுதான் தீட்டா. தீட்டாவுக்கு என்ன, இந்த கோணத்தை அளந்துட்டோம்னா தீட்டா கிடைக்கும். இப்போ தீட்டாவை எப்படி கணக்கிடுறது இப்போ பார்ப்போமா? தீட்டாவை எப்படி கணக்கிடுன்னு பார்ப்போம். இப்போ கவனிங்க, கோணம் வந்து இந்த இருக்கு, இந்த கோட்டை அளக்குறேன், கரெக்டாக கிட்டத்தட்ட சரியா வச்சா 110 டிகிரி வருது. எத்தனை டிகிரி வருது? 110. அப்போ இந்த கோடானது எக்ஸ்ஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்னா 110 டிகிரி சாஞ்சிருக்கு. இதுதான் என்னது அப்படின்னா அந்த கோட்டினுடைய சாய்வு கோணம். கோட்டினுடைய சாய்வு கோணம் 110 டிகிரி. சரியா? தீட்டா சீக்வல் டு தீட்டா சீக்வல் எத்தனை டிகிரி? 110 டிகிரி. இப்போ இதே கோடு இந்த இதை எடுத்துக்கிடுவோம். இந்த கோட்டினுடைய சாய்வு அளக்கும். சாய்வு கோணம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், சாய்வை கண்டுபிடிக்கல. இந்த கோணம் நல்லா கவனிச்சிடுங்க, இந்த இடத்துல கரெக்டாக பொறுத்துறேன். எவ்வளோ வருது? 60 டிகிரி வருது. அப்போ இந்த கோடானது எக்ஸ்ஹெச்சோட எவ்வளவு உண்டாக்கியிருக்கு அப்படின்னா 60 டிகிரி உண்டாக்கியிருக்கு. டிகிரி. இந்த தீட்டா வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா இங்க இருந்து கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில, நல்லா கவனிச்சிடுங்க, உழப்பக்கூடாது. அப்போ தீட்டா வந்து எத்தனை டிகிரி அப்படின்னா 60 டிகிரி. இந்த தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோமே, இது வந்து சாய்வு கிடையாது, இதுக்கு பேர் சாய்வு கோணம். கண்டுபிடிக்கிற தீட்டா வந்து சாய்வு கோணம், சாய்வு கிடையாது. சாய்வு கோணம், சாய்வு கோணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபார்முலால போட்டு சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். கோணம் கொடுக்கல அப்படின்னா புள்ளிகளை வச்சு சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு கணக்கு. சாய்வு என்றால் என்ன? ஒரு கோடானது எக்ஸ்ஹெச்ல இருந்து கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு. திரும்பவும் சொல்றேன், சாய்வு என்பது இந்த வார்த்தை நல்ல கவனி. நேர்கோட்டிற்கும் அதாவது எக்ஸ்ஹெச்சின் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணம் சாய்வு கோணம். அப்படி கடிகார முள்ளின் எதிர் திசையில் எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குன்னு என்பதை சொல்வதற்கு பேர் தான் என்ன பேரு? சாய்வுன்னு பேர். இந்த சாய்வுக்கு மொத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 சூத்திரம், 3 ஃபார்முலா. அதுல 2 ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான், 1 மட்டும் கோணம் கொடுத்தா. கோணம் கொடுக்கப்பட்டால், தீட்டா கொடுக்கப்பட்டா சாய்வுக்கான ஃபார்முலா, சாய்வு என்பது இங்க இங்கிலீஷ்ல எம் என்று சொல்லுவாங்க. எம்
எம் என்ற வார்த்தை சாய்வை குறிக்கும். சரியா? எம் என்றால் என்ன? சாய்வு, கோட்டினுடைய சாய்வு. சாய்வு எம் ஈக்குவல் டு தீட்டா கொடுக்கப்பட்டா tan தீட்டா ஃபார்முலா. தீட்டாவை tan தீட்டா மாற்றி அதுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சா வரக்கூடிய விடைதான் அந்த கோட்டினுடைய சாய்வு. சரியா? இது எப்போ சாய்வு எம் கொடுத்தாம்னா, அதாவது தீட்டா கொடுத்தாம்னா சாய்வுக்கான ஃபார்முலா சாய்வு எம் ஈக்குவல் டு tan தீட்டா. சரி, தீட்டா கொடுக்காம 2 புள்ளிகள் கொடுக்குறாங்க, x1 y1 x2 y2 அப்படின்னு 2 புள்ளி கொடுக்குறாங்க. அப்ப இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஒய்யச்சில் ஏற்படக்கூடிய ஆயத்தொலைகளின் கழித்தல் வித்தியாசம், அப்புறம் வந்து பை எக்ஸச்சில் ஏற்படக்கூடிய ஆயத்தொலைகளின் வித்தியாசம். சரியா? அப்போ கோணம் கொடுத்தா சாய்வுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு tan தீட்டா. புள்ளிகள் கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் x1 y1 x2 y2 என்ற இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்ட சாய்வுக்கான ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1. இந்த ஃபார்முலாவை தான் இங்க வார்த்தையில் எழுதியிருக்கு, அவ்வளவுதான். இங்க y2 மைனஸ் y1 ஒய்யச்சின் ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம், அதுதான் இங்க. சாய்வுக்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னல, ஒய் ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம், இது ஒய்யச்சினுடைய ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். வித்தியாசம்னா கழித்தல், y2ல இருந்து y1 கழிக்கிறோம் பை எக்ஸச்சின் ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். இந்த 2 ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். இது புள்ளிகள் கொடுக்கப்பட்டா, இது புள்ளிகள் கொடுக்கப்படாம அந்த எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் படத்துல அந்த கிராஃப்ல படம் கொடுக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி செய்யலாம். ரெண்டும் ஒண்ணுதான், இதுல எந்த மாற்றம் இல்லை, அது பின்னாடி கணக்குல விளங்கும். அப்போ தீட்டா கொடுத்தோம்னா சாய்வு கண்டுபிடிக்க சூத்திரம் வந்து m ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டாவுடைய tan மதிப்பு தான் சாய்வு. புள்ளிகள் கொடுக்கப்பட்ட அந்த கோடானது எக்ஸச்சில் இருந்து மிக எச்சில் எவ்வளவு தூரம் சாய்ந்திருக்கு என்பதற்கு, கடிகார முள்ளின் எதிர் திசையில் எவ்வளவு தூரம் சாய்ந்திருக்குது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய சாய்வுக்கான சூத்திரம் m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இதை மறந்துடக்கூடாது. சரிதானா? அடுத்து குறிப்பு, எக்ஸ்ஹெச் மற்றும் எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு தீட்டா டிகிரி ஆகும். ஒய்ஹெச் மற்றும் ஒய்ஹெச்சுக்கு இணையாக மற்றும் நேர்கோடுகளின் சாய்வு 90 டிகிரி ஆகும். சாய்வு கோணம், எக்ஸ்ஹெச் மற்றும் எக்ஸ்ஹெச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் தீட்டா டிகிரி, சாய்வு கோணம் தீட்டா. ஒய்ஹெச் மற்றும் ஒய்ஹெச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 90 டிகிரி. சரி, இப்போ சாய்வு கோணம் கண்டுபிடிச்சோம். சாய்வு கோணம்னா என்ன? ஒரு கோடானது எக்ஸ்ஹெச்சுடன், ஒரு கோடானது எக்ஸ்ஹெச்சோட, இது எக்ஸ்ஹெச்சுடன் மிகி கடிகார முள்ளுக்கு அதனுடைய மிகி அச்சு இதுல கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில உருவாக்கக்கூடிய கோண அளவுக்கு என்ன பேரு அப்படின்னா சாய்வு கோணம். பேர் என்ன பேரு? தீட்டா. சரியா? கடிகார முள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும். சரியா? இதுக்கு என்ன பேரு? எக்ஸ்ஹெச்சின் மிக எச்சின் திசைக்கும் நேர்கோட்டுக்கும் இடையே உள்ள கோணத்துக்கு பேர் தான் சாய்வு கோணம். சாய்வு என்றால் என்ன? அந்த கோணத்தை tan தீட்டாவில் போட்டா கிடைக்கக்கூடியது சாய்வு. அந்த கோடானது எவ்வளவு எக்ஸ்ஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாய்ஞ்சிருக்கு. அதுக்கடுத்து கோணம் கொடுக்கல அப்படின்னா புள்ளிகள் கொடுத்தோம்னா சாய்வுக்கு இன்னொரு சூத்திரம், 2வது சூத்திரம். இது 2வது சூத்திரம், இது ஃபர்ஸ்ட் சூத்திரம், 1வது சூத்திரம். புள்ளிகள் கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. சரிதானா? இப்ப இந்த சாய்வுக்கான வரையறைக்கு வரோம். சாய்வு என்றால் என்ன அப்படிங்கிற வரையறைக்கு வரோம். வரையறை, நேர்குத்தற்ற கோட்டின் நான் வெர்டிகல் லைன் சாய்வு கோணம் தீட்டா எனில், நல்ல கவனிங்க, நேர்குத்தற்ற கோட்டின் சாய்வு கோணம் தீட்டா எனில் tan தீட்டா, அந்த தீட்டாவினுடைய tan மதிப்பு, அந்த தீட்டாவினுடைய tan மதிப்பு, tan தீட்டா என்பது அக்கோட்டின் சாய்வாகும். அக்கோட்டின் சாய்வாகும். இதனை m என குறிக்கலாம். அப்ப நேர்கோட்டினுடைய சாய்வு தீட்டா கொடுத்தாம்னா முதல் ஃபார்முலா m ஈக்குவல் டு tan தீட்டா. அந்த தீட்டாவானது 0வும் 0வோட அதிகமாகவும் 180 180 கம்மியாகவும் இருக்கும். இது சாய்வுக்கான ஃபார்முலா. நேர்குத்தற்ற நேர்கோட்டின் சாய்வு கோணம் தீட்டா எனில் அந்த தீட்டாவை டேனுக்குள்ள போட்டு அதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சா tan தீட்டா என்பது அக்கோட்டினுடைய சாய்வாகும். அப்ப சாய்வுனா என்ன? கொடுக்கப்பட்ட தீட்டாவை டேனுக்குள்ள போட்டு அந்த tan தீட்டாவுடைய மதிப்பு தான் சாய்வு. இதனை m என குறிப்பிடலாம். நேர்குத்தற்ற கோட்டினுடைய சாய்வு, நேர்கோட்டின் சாய்வு m ஈக்குவல் டு tan தீட்டா. தீட்டாவானது 0வும் 0வோட அதிகமாகவும் 180 180 கம்மியாகவும் இருக்கும். ஆனா தீட்டா வந்து என்னைக்கும் 90 டிகிரி இருக்கக்கூடாது. எப்போ? சாய்வு கண்டுபிடிக்கும் போது மட்டும். அப்படி சாய்வு கண்டுபிடிக்கும் போது தீட்டா வந்து 90 டிகிரின்னா அதை வரையறுக்க இயலாது. tan தீட்டாவில் 90 டிகிரியை போடும்போது tan 90 டிகிரி எப்படின்னா, இந்த பாருங்க, tan 90 டிகிரி
இந்த டேன் இருக்கா, இந்த டேன் இது எத்தனை டிகிரி, 90 டிகிரி. அந்த ரெண்டு சந்திக்கக்கூடிய இடத்த இந்த இடத்த பாருங்க, நாட் டிஃபைன்டு, வரையறுக்க இயலாது, வரையறுக்க இயலாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ டேன் 90 டிகிரிக்கு மட்டும் வரையறுக்க இயலாது. மற்ற கோணங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா மதிப்பு வரும். சாய்வுக்கான அளவு கிடைக்கும். இப்போ சாய்வானது தீட்டா கொடுக்கப்பட்டா, அதே சாய்வுக்கு வரைகிற இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டா, இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சாய்வை காணும். எம் ஈக்குவல் டு டேன் தீட்டா. டேன் தீட்டாக்கு என்ன சூத்திரம், இதுல டேன் தீட்டா வந்து கண்டுபிடிப்போம். டேன் தீட்டாக்கு என்ன சூத்திரம், எதிர்பக்கமே அடுத்துள்ள பக்கம் படிச்சிருக்கோம். இது டேன் தீட்டா, இது தீட்டாவுக்கு எதிர்பக்கம் என்ன அச்சு, ஒய் அச்சு தொலைவு. தீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் என்ன அச்சுக்கு இருக்கு, எக்ஸ் அச்சு இருக்கு. அப்போ m equal to y2 minus y1 by x2 minus x1. அப்போ y அச்சில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் பை x அச்சில் ஏற்படக்கூடிய தூரத்தில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் ரெண்டையும் வகுத்துட்டோம்னா m சாய்வு கிடைக்கும். அதைத்தான் இங்க சொல்லியிருக்கான். சாய்வு என்பது y ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம் பை முதல்ல y அச்சு தான் பை x அச்சில் x ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். அதுக்கடுத்து செங்குத்து கோட்டின் சாய்வு வரையறுக்க இயலாது. ஏன் அப்படின்னா செங்குத்து கோட்டினுடைய சாய்வு கோணம் எத்தனை டிகிரியா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். அப்ப 90 டிகிரிக்கு நம்ம டேனுக்குள்ள போடும்போது என்ன செய்ய முடியாது பாத்தீங்களா, 90 டிகிரி டேனுக்கு போடும்போது என்ன வரையறுக்க இயலாது. அப்போ இரு கோடுகளும் செங்குத்து கோட்டினுடைய சாய்வு வரையறுக்க இயலாது, அன்டிஃபைன். சரி, அப்போ x1, y1 மற்றும் x2, y2 என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டினுடைய சாய்வு m equal to, அப்ப இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருந்தோம்னா நேர்கோட்டினுடைய சாய்வு m equal to y2 minus y1 by x2 minus x1. கோணம் கொடுக்கப்பட்ட சாய்வு வந்து m equal to tan theta. சரியானா? அப்போ ஒரு விஷயத்தை நல்ல கவனிங்க. சாய்வு என்பது என்ன, சாய்வு கோணம் என்பது என்ன? சாய்வு கோணம் என்பது அந்த கோடானது x அச்சோட கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில எவ்வளவு கோணத்தை உண்டாக்கு, கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில எவ்வளவு கோணத்தை உண்டாக்கு. சரியா? இது சாய்வு கோணம். சாய்வு என்பது அந்த கோணத்தை m equal to tan theta என்ற ஃபார்முலால போட்டு டேனுக்கு விடையா வர்றது சாய்வு. அல்லது தீட்டா கொடுக்கல அப்படின்னா x அச்சு தூரம் y அச்சு தூரம் கொடுத்திருந்தோம்னா இந்த ஃபார்முலா m equal to y2 minus y1 by x2 minus x1 இந்த ஃபார்முலால போட்டு நம்ம சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? இது சாய்வுக்கான ஃபார்முலா. மொத்தம் 3 ஃபார்முலா, அதுல 2 தான் மொத்தம் மூணா சேர்த்துருக்கோம். சரியா? இப்போ நிபந்தனை சாய்வு தீட்டா equal to 0 டிகிரி அப்படின்னா அந்த சாய்வு எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்கோடானது x அச்சின் மிகை திசையில் அமையும், இணையாக அமையும். வரைபடம் இப்படி இருக்கும், x அச்சுக்கு இணை. அப்போ m equal to theta tan theta, theta equal to tan theta, m equal to tan theta னா தீட்டாவை போடும்போது டேனுக்கு என்ன வருது, 0. அப்போ இந்த கோடானது சாய்ஞ்சிருக்கு, சாயவே சாயாது, x அச்சுக்கு இணையா இருக்கு. இந்த கோடு சாயலை, இந்த கோடு வந்து x அச்சுக்கு இணையா இந்த கோடத்தை ஏற்படுத்தலாம். அப்போ இங்க சாய்வு m equal to என்னதாயிடும் அப்படின்னா 0ன்னு ஆயிடும். சரியா? தீட்டா equal to 0னா அந்த கோடு ஒண்ணு x அச்சா இருக்கும் அல்லது x அச்சுக்கு இணையா இருக்கும். இப்போ x அச்சுக்கு இணையா இன்னொரு கோடு போடுறேன், x அச்சுக்கு இணையாக இன்னொரு கோடு போடுறேன். இதான் x அச்சு. இந்த x அச்சுக்கு இணைய அந்த கோடு போகுது. அப்ப இதனுடைய சாய்வும் இதனுடைய கோணமும் சாய்வு கோணமும் 0 தான், சாய்வும் 0 தான். சரி, இப்போ தீட்டாவானது இந்த கோடான தீட்டாவானது எப்படி இருக்கு, 0க்கும் 90 டிகிரிக்கு நடுவுல இருக்கு. அப்ப நேர்கோட்டின் சாய்வு ஒரு மிகை எண். இங்க நேர்கோட்டின் சாய்வு வந்து 0வா இருந்துச்சு, இங்க மிகை எண்ணா இருக்கு. நேர்கோடானது இடம் இருந்து வலது நோக்கி வரையும் போது சாய்வானது மிகை எண். இப்படி போகணும், இங்க இருந்து எந்த சைடு போகுது, இடம் இருந்து வலதாக போகுது. அப்படி போச்சுன்னா சாய்வு வந்து இங்க சாய்வினுடைய மதிப்பு வந்து பிளஸ், இங்க சாய்வினுடைய மதிப்பு 0ன்னு சொன்னோம்ல, இங்க சாய்வினுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா பிளஸ்ஸா இருக்கு, மிகை எண்ணா இருக்கு. இப்போ இந்த கோடு வந்து இப்படி தந்துடுது. நல்ல கவனிங்க, இது 90 டிகிரி வரைக்கும் இங்க வரைக்கும் வரலாம். இந்த கோடு வந்து எப்படி வரலாம் அப்படின்னா இது 90 டிகிரி வச்சுக்கோமே, இந்த கோடு இது வரைக்கும் வரலாம், 89 டிகிரி வரைக்கும் வரலாம், இப்படி வரலாம். அப்போ இந்த கோடுக்கு சாய்வு வந்து மிகை மதிப்பு. 90 டிகிரி வந்தா அது மதிப்பே கிடையாது, அது வரையறுக்க இயலாது. 90 டிகிரில இருந்து 180 டிகிரிக்கு போகுது. 90 டிகிரி அதிகமும் 180 டிகிரி கம்மியாகவும் போகுது. இப்படி போச்சுன்னா நல்ல கவனிச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாய்வினுடைய விட வந்து மைனஸ், குறையன்.
நேர்கோட்டினுடைய சாய்வு குறைய. இதையும் கவனிச்சுங்க. சாய்வு வந்து இந்த கோடு வந்து ரொம்ப சாஞ்சிடுது. அப்ப இதனுடைய ஃபார்முலாவில் போட்டாலும் அந்த சாய்வுக்கான விடை வந்து விடை கிடைக்கும். ஆனா எப்படி கிடைக்கும்? மைனஸ்ல கிடைக்கும், குறை எண்ணாது. நேர்கோடானது இடமிருந்து வலது நோக்கி இறங்கும் போது சாய்வானது குறை எண்ணாகும். அடுத்து சாய்வு வந்து தீட்டா வந்து 180 டிகிரி. இப்போ கோடு வந்து இங்க இருந்து இங்க போயிடுச்சு, இப்படி போகுது. இந்த கோடை கவனிங்க, இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும், இந்த கோடு இங்க இருந்து இங்க வருது. அதே கோடு தான் இங்க இருக்கு. அது இங்க இருந்து எங்க போகுது? இப்படி போகுது. அப்போ கோடு வந்து இங்க இருந்து இப்படி நேரம் கிளம்பி இப்படி நேரத்து இப்படி வந்துச்சு. அப்ப 180 டிகிரி. அப்ப 180 டிகிரினா அது எக்ஸுக்கு இணையாதான் இருக்கும். ஆனா இதனுடைய விடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறி வந்து மைனஸ்ல இருக்கும். இதுக்கும் கோடு வந்து நேர்கோடானது எக்ஸின் குறை திசையில் இணையா இருக்கும். இதுக்கும் சாய்வு m = 0 தான். ஆனா எப்படி போகுது? குறை திசையில் இணையா இருக்கும். இந்த மாதிரி இப்படி போகுது. அதாவது கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில மிகை திசை இல்லாம குறை திசையில இணையா இருக்கு. இதுக்கும் சாய்வு m = 0. தீட்டா வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா, நல்ல கவனி, இப்படி செங்குத்தா இருக்கு, இப்படி இருந்துச்சுன்னா இது கோணம் வந்து 90 டிகிரி. அப்போ நம்ம சாய்வு கண்டுபிடிக்கும் போது m = tan தீட்டாவில் போடுவோம். m = tan தீட்டா இந்த ஃபார்முலால தீட்டாவை போடுவோம். அப்ப m = tan தீட்டானா tan 90 டிகிரி வரையறுக்க இயலாது, இன்ஃபினிட்டி. அப்ப இதுக்கு வரையறுக்க இயலாது. சரியா? சாய்வை வரையறுக்க இயலாது. இப்ப செயல்பாடு 3 பார்ப்போம். பின்வரும் 4 கோடு கொடுத்துருக்காங்க. L1, L2, L3, L4 4 கோடு கொடுத்துருக்காங்க. 4 நேர்கோடுகளை கொண்டது. பின்வரும் வரைபடம். மிகை சாய்வு கொண்ட கோடுகள் நேர்கோடுகள் எவை? குறை சாய்வு கொண்ட நேர்கோடுகள் எவை? முதல்ல L1 கண்டுபிடிப்போம். L1 இந்த இருக்கு. கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில கோணத்தை பார்ப்போம். 90 டிகிரியை தாண்டிடு. இது 90 டிகிரி. 90 டிகிரி தாண்டிடுச்சு. அப்போ இதனுடைய சாய்வு குறைய. சரியா? குறை சாய்வு. L1க்கு வந்து என்னது? குறை சாய்வுப்பா. அடுத்து L2க்கு வருவோம். L2 இந்த இருக்கு. இதனுடைய கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில இதனுடைய சாய்வு தீட்டா கம்மி தான். அப்போ L2னுடைய சாய்வு மிகை எண், அதாவது மிகை சாய்வு. தீட்டா 90 டிகிரி விட கம்மி தான்பா. அடுத்து L3 எங்க இருக்கு? இந்த இருக்கு L3. இதனுடைய சாய்வும் இதனுடைய தீட்டாவும் தீட்டா 90 டிகிரி கம்மி தான். அப்போ L3க்கு சாய்வு வந்து என்ன அப்படின்னா மிகை சாய்வு. மிகை சாய்வு L3. L4க்கு இந்த இருக்கு L4. இப்போ இது ரொம்ப விரிஞ்சு போச்சு இந்த இது, அப்படிதானே? அப்ப இதனுடைய சாய்வு குறை சாய்வு. தீட்டா வந்து 90 டிகிரியோட அதிகம். அப்ப இதனுடைய சாய்வு குறை சாய்வு. அப்போ எதுக்கெல்லாம் மிகை சாய்வு வரும்? நல்லா கவனிச்சுங்க. தீட்டா 90 டிகிரியை விட இந்த இருக்கலாம் மிகை சாய்வு வந்து இதுக்கு மட்டும்தான். நேர்கோட்டினுடைய 90 டிகிரில இருந்து 1 டிகிரில இருந்து 89 டிகிரி வரைக்கும் நேர்கோட்டினுடைய சாய்வு மிகை எண்ணாகும். சரியா? 91ல இருந்து 179 வரைக்கும் குறை சாய்வா இருக்கும். சரியா? அடுத்தது முன்னேற்ற சோதனை. கீழுக்கு எடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சாய்வை கண்டுபிடிக்க. கணக்கு எண் 3 தீர்வு தரப்பட்டுள்ளது. அதை நம்ம போடல. சரி, 1வது கணக்கு மொத்தம் 5 கணக்கு இருக்கு. இதனுடைய சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய கோணத்தை போடுவோம். இதனுடைய செங்குத்தா இருக்கு. எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ கண்டிப்பாக 90 டிகிரி இருந்தா சாய்வு வரையறுக்க இயலாது. இதனுடைய சாய்வு வரையறுக்க இயலாது. சரியா? இதனுடைய சாய்வை கவனிங்க. எக்ஸ்க்கு இணையா இருக்கு. அப்ப எக்ஸ்க்கு இணையா இருந்ததுன்னா சாய்வு m = 0. எக்ஸ்க்கு இணையா இருந்தா கோட்டினுடைய சாய்வு m = 0. அப்ப நல்லா கவனிச்சுடுங்க. எங்களை படிச்சிருக்கோம். m = 0. 3ஆம் கணக்கு இந்த ஃபார்முலா 3ஆம் கணக்கு இந்த ஃபார்முலா பயன்படுது. அங்க 3/3 1 சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு புள்ளிலாம் கொடுக்கல. இது என்ன அச்சு? எக்ஸ் அச்சு. இது என்ன அச்சு? ஒய் அச்சு. இப்படி ஒரு முக்கோணம் போட்டுக்கிடுவோம். ஒய் அச்சில் ஏற்படக்கூடிய வித்தியாசம். ஒய் அச்சில் 1, 2, 3. அப்போ ஒய் அச்சில் 3 வித்தியாசம் வந்து 3. இவ்வளவு தூரம் போயிருக்காது. எக்ஸ் அச்சில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் புள்ளி கொடுக்காம இருந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஒய் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம் பை எக்ஸ் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம். இதுதான் சாய்வு m = சரி. இப்ப எக்ஸ் அச்சில் வித்தியாசம் பாருங்க. 1, 2, 3. அப்போ 3.
அப்போ 3/3 3 வகுத்தா விட எத்தனை 1 சாய்வு வந்து 1. அதே மாதிரி நாலாம் கணக்கு பார்ப்போம். நாலாம் கணக்கு ஒய்ஹெச்சில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் இதுதான் ஒய்ஹெச், இது எக்ஸ்ஹெச். இந்த கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்க போறோம். இந்த கோடு வந்து எக்ஸ்ஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒய்ஹெச் இந்த இருக்குல்ல ஒய்ஹெச், இந்த ஒய்ஹெச் மாதிரி இது இருக்கு. இதுல ஏற்படக்கூடிய வித்தியாசம் 1 2 3 4. அப்போ ஒய்ஹெச்சில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் 4 பை இந்த ஃபார்முலா போடும். எக்ஸ் ஆயத்தில் ஏற்படும் வித்தியாசம், எக்ஸ் ஆயத்தில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் இங்க இருந்து இது வரைக்கும் இது எக்ஸ்ஹெச் 1 2 அப்போ 2 O2 2 E2 4. அப்போ விட வந்து எவ்வளோ அப்படின்னா 2. சரியா? அப்போ 5ஆம் கணக்கு முடிஞ்சிச்சு. 6ஆம் கணக்கு பார்ப்போம். சரி 4ஆம் கணக்கு முடிஞ்சிச்சு, 5ஆம் கணக்கு பார்ப்போம். இப்போ கவனிங்க, ஒய்ஹெச் இருக்கு, இதுதான் ஒய்ஹெச். சாய்வு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? M = Y ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம் பை X ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். இதுதான் ஒய்ஹெச். Y ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம் 1 2 3. அப்போ 3 பை X ஆயத்தில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் இந்த இருக்கு 1 2. அப்போ O2 2 3ல ஒரு 2 இருக்கு, மிச்சம் 1 இருக்கு. அப்போ புள்ளி வச்சுட்டோம்னா அந்த 1 10ஆ மாத்திக்கலாம். 10ல எத்தனை 2 இருக்கு? I2 10. அப்போ சாய்வு வந்து 1.5. சில பேருக்கு வகுப்பு தெரியல அப்படின்னா அந்த 3/2 அப்படியே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இதுதான் கோடானது எக்ஸ்ஹெச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி புள்ளி கொடுத்தாலும் கோணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி படம் கொடுத்தாலும் 3 ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சாய்வு என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சாய்வு என்பது கோடானது எக்ஸ்ஹெச்ல இருந்து மிக ஆயத்தொலைவில் எவ்வளவு தூரம் சாஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் சாய்வு. கோணம் என்பது சாய்வு கோணம் என்பது எக்ஸ்ஹெச்ல இருந்து கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில அந்த கோடு ஏற்படுத்தக்கூடிய கோணத்துக்கு என்ன பேரு? சாய்வு கோணம் பேர். சரி, இப்போ 2 கோடு இணையா இருக்கு. இப்போ கோடை பத்தி பார்த்துட்டோம். இப்போ 2 கோடு இணையா இருக்கு. அந்த 2 கோடு இணையா இருந்தா நேர்கோட்டினுடைய சாய்வுகள் எப்படி இருக்கும்? L1 என்ற ஒரு கோடு, இந்த கோடு L1, இது L2. இந்த 2 கோடு எக்ஸ்ஹெச்சோட ஒரே கோணத்தை தான் உண்டாக்குது. ஆனா இந்த கோடு இந்த சைடுல இருக்கு, அந்த கோடு கொஞ்சம் மேல தள்ளி இருக்கு. நான் எக்ஸ் இன்னொரு கோடு போடுறேன், இதே மாதிரி கோடு போடுறேன், இதே மாதிரி கோடு போடுறேன். அப்போ அப்படி இருந்தாலும் இதுவும் இந்த 3 கோடு இணையுது அப்படின்னு வச்சுக்கிட்டோமா? இப்போ 3 கோடு இணை அப்படின்னா அல்லது 2 கோடு இணைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இரு கோடுகள் இணையெனில் 2 நேர்குத்தற்ற கோடுகள் சாய்வுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அவை இணையா இருக்கும். இப்ப நிபந்தனை சொல்றான், 2 கோடு இணைனா அவற்றின் சாய்வுகள் சமம். M1 = M2. இந்த கோட்டுக்கு சாய்வுக்கு என்ன இங்கிலீஷ்? M தானே. அப்ப 2 கோடு வர்றதுனால முதல் கோட்டினுடைய சாய்வு M1, 2வது கோட்டினுடைய சாய்வு M2. 2 கோடு இணையா இருந்தா இந்த மாதிரி இப்படியோ இப்படியோ அல்லது இப்படியோ இப்படியோ 2 கோடு இணையா இருக்கு, அல்லது இப்படியோ இப்படியோ எப்படியோ 2 கோடு இணையா இருந்தா அவற்றின் சாய்வுகள் சமமா இருக்கு. இது முதல் பாயிண்ட். 2 கோடுகள் இணையா இருந்தா அவற்றில் சாய்வுகள் சமம். எதனால இணையா இருக்கு? இப்படி எதனால சாய்வுகள் சமம் அப்படின்னா, 2 கோடுகள் இணையா இருக்கும்போது அவற்றை நம்ம கிராப் தாள்ல போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கிராப் தாள்ல போட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய கோணம் வந்து 50 டிகிரினா இந்த கோணமும் எத்தனை டிகிரி தான்? 50 டிகிரி. ஆனா கோடுகள் வெவ்வேறு இடத்துல இருக்கலாம். ஆனா 2 கோடுகளும் கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில உருவாக்கக்கூடிய கோணங்கள் ஒரே டிகிரியா இருந்தா அவற்றின் சாய்வுகள் சமமா இருக்கும். அவ என்ன கோணமா இருக்கும்? M1 = M2. அவ என்ன கோணம் என்ன 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 இதா இருக்கும் அப்படின்னா, இணை இல்லாத கோடா, இணை கோடா, இணை கோடு. அப்ப L1 மற்றும் L2 என்பது இணை கோடுகள் என்றால் அவற்றின் சாய்வுகள் சமம். M1 = M2. மாத்தியும் பார்ப்போம். அப்ப இணையான கோடா இருந்தா அவற்றின் சாய்வு சமம். 2 சாய்வு சமமா இருந்தா அது இணை கோடு. ரெண்டையுமே எடுத்துக்கணும். இணையான கோடுகளா இருந்தா அவற்றினுடைய சாய்வுகள் சமம். 2 கோட்டினுடைய சாய்வுகள் சமமா இருந்தா அது இணை. இது கணக்குல நிறைய கேட்பாங்க. அப்போ நேர்குத்தற்ற கோடுகள் இரு கோடுகள் இணையா இருக்க வேண்டும் எனில் அவற்றின் சாய்வுகள் சமமா இருக்க வேண்டும். அப்ப 2 கோடு கணக்குல கொடுத்துட்டு இணையா இருக்குன்னு கேட்கறான். அப்ப 2 கோடுக்கும் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். M = Y2 - Y1 by X2 - X1. இந்த ஃபார்முலாவில் அந்த கோட்டினுடைய புள்ளிகளை போட்டு 2க்கும் விடை M = இதுக்கு விடை வந்து -12 வருது. M1க்கு விடை, M2க்கு விடை வந்து -12 வருது. அப்ப 2 கோட்டினுடைய சாய்வை கவனிங்க.
இந்த கோட்டினுடைய சாய்வும் இந்த கோட்டினுடைய சாய்வு எப்படி இருக்கு? ஒண்ணா இருக்கு. எனவே அந்த ரெண்டு கோடும் எப்படி இருக்கும் அப்படின்னா இணையா இருக்கும். அப்ப இரு கோடுகள் இணையா இருக்கணும்னா அவற்றின் சாய்வுகள் சமமா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியானா? சரி. இப்ப அதே கான்செப்ட்ல இரு கோடுகள் இணையா இருக்கு. இணைனா என்ன? இந்த கோடு எப்படி போகுதோ அதே மாதிரி அந்த கோடு போகணும். அதே கோண அளவுல அது இணையா அப்படி போனா அது இணை கோடுன்னு பேர். அது இந்த பாத்திரம். இது இணை கோடு. இந்த L1 கோடும் L2 கோடும் இணையா போகுது. அது இப்படிதான் இணை இல்லை. எந்த வகையிலனாலும் இணையா போகலாம். இப்ப இரு கோடுகள் ஒண்ணுக்கொண்டு செங்குத்தார். இரு கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தார். அப்படி செங்குத்தா இருந்தா என்ன நடக்கும்? இப்ப பாருங்க. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இந்த ரெண்டுக்கு இடையில 90 டிகிரி உண்டாகும். எந்த இரு கோடுகளுக்கு இடையில 90 டிகிரி உண்டாகுதோ அந்த கோடுகள் செங்குத்து கோடுகள்னு பேர். இரு நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகளான M1 × M2. அந்த ரெண்டு கோடு இதனுடைய சாய்வு M1, இதனுடைய சாய்வு M2. இணை கோடா இருந்தா ரெண்டு கோடினுடைய சாய்வு எப்படி இருக்கும்? M1 = M2. ஆனா ரெண்டு கோடு செங்குத்தா இருந்தா அந்த ரெண்டு கோடினுடைய சாய்வை பெருக்குனா விடை வந்து -1 வரும். இரு கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்து எனில் M1 × M2 = -1 என்று இருந்தால் அந்த கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்து. அப்ப கேள்வி கேட்கறாங்க, ரெண்டு கோடு ஒண்ணுக்கொண்டு செங்குத்தான் கண்டுபிடி அப்படிங்கிறான். முதல் கோடினுடைய சாய்வை கண்டுபிடிச்சுக்கணும் M1, அதை கண்டுபிடிச்சுக்கிடுவோம். இது -5/7 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இன்னொரு கோட்டினுடைய சாய்வு M2, இது 7/5 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டையும் பெருக்குவோம். அப்போ கணக்கின்படி M1 × M2, M1 × M2 ரெண்டையும் பெருக்குவோம். முதல் கோட்டினுடைய சாய்வு எத்தனை? -5/7. ரெண்டாவது கோட்டினுடைய சாய்வு வந்து 7/5. ரெண்டையும் பெருக்குனா 4 5 5 4 5 5 1 7 7 1 7 7 -1 × 1 -1. அப்ப ரெண்டு கோட்டினுடைய சாய்வு பெருக்கும்போது ரெண்டு சாய்வையும் பெருக்கும்போது விடை வந்து -1னா அந்த ரெண்டு கோடு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தான கோடு. ரெண்டு கோடு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தான கோடு 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இரு கோட்டினுடைய சாய்வு இணைனா ரெண்டு கோட்டினுடைய சாய்வு சமமா இருக்கும். ஆனா ரெண்டு கோட்டினுடைய சாய்வை பெருக்கும்போது விடை வந்து கண்டிப்பாக -1 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு கோடு கண்டிப்பா செங்குத்துதான். அப்போ இங்க குறிப்பு கொடுத்துருக்கான் பாருங்க. இரு நேர்கோடு L1 × L1 என்பது லைனை குறிக்கும். லைன் 1 லைன் 2 ஆகியவற்றின் சாய்வுகள் முறையை M1 M2 எனில் L1 ஆனது L2க்கு இணையில் இணை எனில் M1 = M2. ரெண்டு கோடு சாய்வு சமமா இருந்தா ரெண்டு இணை. L1 × L2 ஒன்றுக்கொண்டு செங்குத்து எனில் M1 × M2 = -1. ரெண்டு சாய்வு பெருக்கி -1 வந்துச்சுன்னா செங்குத்து. ரெண்டு சாய்வு சமமா இருந்தா அந்த ரெண்டு கோடு இணை. அப்போ நல்ல கவனிங்க, ரெண்டு கோடு இணையா இருக்குன்னா இந்த விட வரும். ரெண்டு கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருக்கு, எப்படியாவது ஒரு வகையில செங்குத்தா இருக்கு. இப்படி செங்குத்தா இருந்தா இந்த விட வரும். ரெண்டு சாய்வையும் பெருக்குன்னா -1 வரும். சரிதானா? சரி. சாய்வுனா என்னன்னு பார்த்துட்டோம். சாய்வுல இரண்டு கோடுகள் இணையா இருந்தா சாய்வு சமம். இரண்டு கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தா இருந்தா ரெண்டு சாய்வு பெருக்குன்னா -1 வரும். இப்ப சாய்வின் மூலம் பின்வருவனவற்றை நிரூபிக்கலாம். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும். சாய்வின் மூலம் பின்வருவனவற்றை நிரூபிக்கலாம்பா. ஒரு 4 புள்ளி கொடுத்துருக்கான். 4 புள்ளிகள் இணைகரத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்றான். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும். இது முதல் பாயிண்ட். இணைகரம் எப்படி இருக்கும்? நல்ல கவனிங்க. இது இணைகரம். ABCD என்பது ஒரு இணைகரம். இந்த இணைகரம்னா என்ன? ஏற்கனவே படிச்சிருக்கோம். எதிர்ப்பக்கங்கள் இணை. ஞாபகம் இருக்கா? எதிர்ப்பக்கங்கள் இணை. அப்போ இந்த கோட்டினுடைய சாய்வும் இதுக்கு நேர எதிர்த்தாப்புல இந்த கோட்டினுடைய சாய்வு ஒண்ணா இருக்கு. அப்போ M1 இது M2 இந்த ரெண்டும் ஒண்ணா இருக்கு. அடுத்தது இந்த எதிர்ப்பக்கம் BC, இதுக்கு நேர எதிர்ப்பக்கம் இந்த பக்கம், இந்த ரெண்டு கோட்டினுடைய சாய்வு ஒண்ணா இருக்கு, இணையா இருக்கு. இது M3 இது M4. அப்போ ஒரு கொடுக்கப்பட்ட 4 புள்ளிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய இந்த இணைகரமானது உருவமானது இணைகரமா அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 4 புள்ளிகளை வச்சு ஒரு படம் சும்மா கிராஃபா போட்டுக்கணும். முதல்ல ஏபியினுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதிர்த்தாப்புல பக்கத்தினுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு சாய்வு ஒண்ணா இருக்கு. ஏபியின் சாய்வும் சிடியின் சாய்வும் எப்படி இருக்கும்? ஒண்ணா இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? ஏபி மற்றும் சிடி ஆகியன இணை. அடுத்தது பிசியினுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். அடுத்து அதுக்கு எதிர்ப்பக்கம் டிஏனுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு சாய்வு ஒண்ணா இருக்கு. அப்போ
எதிர்ப்பக்கங்கள் இணையா இருக்கிறதுனால கொடுக்கப்பட்ட உருவம் வந்து என்னது? ஒரு இணைகரம் ஆயிடும். சரியா? கொடுக்கப்பட்ட உருவம் ஒரு இணைகரம். ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை கொண்ட ஒரு உருவம் இணைகரமா அப்படின்னு சொல்றதுக்கு சாய்வு பயன்படுத்தலாம். சாய்வின் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா m = எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா m = y2 - y1 by x2 - x1. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி 4 புள்ளிகளுக்கும் என்ன செய்யலாம்? சாய்வை கண்டுபிடிச்சு எதிரெதிர்ப்பக்கங்களுடைய சாய்வு சமமாக இருந்தால் கொடுக்கப்பட்ட உருவம் ஒரு இணைகரம். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்கலாம். சரிவகத்துக்கு ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் இணையாக உள்ள நாற்கரம் சரிவகம். இங்க கவனிங்க, 4 பக்கம் இணைகரம் மாதிரி எதிரெதிர்ப்பக்கம் இணையா இருக்காது. இதுல ஒரு ஜோடி மட்டும்தான் இணையா இருக்கு. இந்த பக்கம் இது m1, இதுக்கு நேர ஏத்தாப்புல என்ன இருக்குல்ல m2, இதுவும் இணையா இருக்கு. அப்ப இதனுடைய விடையும் சமமா இருக்கு. ஆனா அதே சமயம் இதுல இருந்து 2 கூட இணையா இருக்காது. இந்த இதுவும் இணையா இருக்காது. அப்ப சாய்வு சூத்திரத்துல 4க்கும் சாய்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏபியினுடைய சாய்வு இது ஏபின்னு வச்சுக்கிறோமா? இது ஏபி, இது சிடி. ஏபியினுடைய சாய்வும் சிடியினுடைய சாய்வும் சமமா இருக்கும். அப்போ அது 2 இணை. எப்போ சாய்வு சமமோ அப்போ அந்த 2 கோடி இணை. ஆனா அதே சமயத்துல பிசியினுடைய சாய்வும் இந்த சாய்வும் இணையா இருக்காது, சமமா இருக்காது. பாருங்க, சமம் இல்லை. எனவே பிசி மற்றும் ஏடி இணை அல்ல. அப்போ சாய்வு சூத்திரத்தை பயன்படுத்தி ஒரு ஜோடி எதிர்ப்பக்கங்கள் மட்டும் இணையா இருந்துச்சுன்னா, மற்ற ஜோடி எதிர்ப்பக்கம் இணையா இல்லை அப்படின்னா 2 ஜோடி எதிர்ப்பக்கம் இணையா இருந்தா இணைகரம். ஒரு ஜோடி எதிர்ப்பக்கம் இணையா இருந்துச்சுன்னா அது சரிவகம். அப்ப கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை உண்டாக்கும் அப்படின்னு முடிச்சிடலாம். இது எந்த சூத்திரம் தான்? இந்த சாய்வு சூத்திரம் தான். இதை வச்சுட்டு 2 சாய்வு சமமா இருக்கும், மிச்சம் 2 சாய்வு சமமா இருக்காது. எனவே கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்கும் சொல்லிடலாம். அடுத்து கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னா என்ன? நல்லா கவனிச்சிருங்க. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு, 2 ஒண்ணு செங்குத்தா இருக்கு. அப்ப இதனுடைய சாய்வை கண்டுபிடிப்போம் m1, இதனுடைய சாய்வை கண்டுபிடிப்போம் இது m2. சரியா? அப்போ இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சு m2 ஆச்சா? அப்புறம் இதனுடைய சாய்வு கண்டுபிடிப்போம், இது m3ன்னு வச்சுக்கிடுவோமா? அப்ப 3 சாய்வு கண்டுபிடிச்சோம். ஏதாவது 3 சாய்வை கண்டுபிடிச்சு ஏதாவது 2 சாய்வு பெருக்கும் போது விட வந்து -1ன்னா அப்ப அந்த 2 கோடு செங்குத்து. ஏகில படிச்சிருக்கோம் அப்படித்தானே? 2 கோடுகளுடைய சாய்வு பெருக்கும் போது விடை -1ன்னா m1 × m2 = -1ன்னா அந்த 2 கோடுகளும் ஒன்றுக்கொண்டு செங்குத்து. இது படிச்சிருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணு 90 டிகிரி இருக்கும். எனவே கொடுக்கப்பட்ட முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஆகும். அப்போ 3 புள்ளிகளை கொண்ட உருவத்துல மொத்தம் 3 சாய்வை கண்டுபிடிக்கிறோம். அதுல ஏதாவது 2 சாய்வை பெருக்கும் போது விடை வந்து -1ன்னா அந்த 2 கோடுகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும். எனவே கொடுக்கப்பட்ட உருவம் கண்டிப்பா என்ன முக்கோணம் தான்? செங்கோண முக்கோணம். சரியா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து கொடுக்கப்பட்ட புள்ளிகள் பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யும். 4வது பாயிண்ட். பிதாகரஸ் தேற்றம்னா என்ன? செங்கோண முக்கோணத்துல கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். இது யாவது முதல்ல கொடுக்கப்பட்ட முக்கோணம் செங்கோண முக்கோணமா நிறைவு செய்யணும். நிறைவு செஞ்சாதான் பிதாகரஸ் தேற்றத்தை இது பண்ண முடியும். அப்ப கொடுக்கப்பட்ட முக்கோணத்துக்கு நான் 3 பக்கத்தும் சாய்வு கண்டுபிடிச்சு அதுல ஏதாவது 2 பக்கத்தை பெருக்கினா -1ன்னா அது செங்கோண முக்கோணம். அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்புல படிச்ச புள்ளிகள் சூத்திரத்தை பயன்படுத்தி x1 y1 x2 y2 என்ற இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு √x2 - x1 + y2 - y1 whole square, x2 - x1 whole square + y2 - y1 whole square. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி 3 பக்கத்தினுடைய தொலைவை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யலாம்? கர்ணத்தினுடைய தொலைவு, அப்ப பக்கத்தினுடைய தொலைவு அதை இந்த சூத்திரத்துல போட்டு பிதாகரஸ் தேற்றத்தை என்ன செய்யலாம்? நிறைவு செய்தா இல்லையான்னு பார்க்கலாம். சரிதானா? அடுத்து 5ஆவதாக கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடாமையும் என நிரூபிக்கலாம். இப்ப நல்லா கவனிச்சிடுங்க. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே கோடாமையும். முதல் புள்ளி A 3,5, B 6,-4. இந்த XY அடிச்சிடும். B வந்து எவ்வளவு? 6,-4. அடுத்து B 8,10. இந்த 3 புள்ளி ஒரே கோட்ல அமையும் சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஏற்கனவே முக்கோணத்தினுடைய பரப்பளவு 0ன்னா 3 புள்ளி ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதை விட்டுட்டு அது இல்லாம சாய்வு பயன்படுத்தி 3 புள்ளி ஒரே கோட்டில் அமையும் சொல்லலாம். அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். முதல்ல
ஃபர்ஸ்ட் இந்த ஏபியினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிருவோம். இந்த கோட்டினுடைய சாய்வு. அடுத்தது பிபியினுடைய சாய்வை கண்டுபிடிப்போம். ரெண்டு சாய்வு ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரே கோணத்தை தான் உண்டாக்குது. அதே சமயத்துல பி என்பது பொதுப்புள்ளி. பி என்பது பொதுப்புள்ளி. அப்போ நல்லா கவனிச்சிருங்க. இரு கோடுகளும் 3 புள்ளிகள் ஒரு கோட்டை அமைக்கும் சொல்வதற்கு சாய்வு மூலம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஏபியினுடைய சாய்வு பிசியினுடைய சாய்வு ரெண்டும் சமமா இருக்கு. பி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இது ஏபி. நல்லா கவனிச்சிருங்க. இது ஏபி. அப்புறம் இங்க இருந்து இது பிசி. ஏபியினுடைய சாய்வு 3/2 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பிசியினுடைய சாய்வு 3/2 தான். பி என்பது ஏபிக்கும் பொதுவா இருக்கு, பிசிக்கும் பொதுவா இருக்கு. அப்போ இந்த கோடு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், ஒரே நேர்கோடா தான் இருக்கும். அப்போ இந்த 3 புள்ளி எதுல இருக்கு, ஒரு கோடமை புள்ளிகள் தான். ஏபி மற்றும் பிசி ஆகியன இணை. மேலும் பி என்பது ஏபி பிசிக்கு பொது புள்ளி. எனவே 3 புள்ளிகளும் ஒரு கோட்டை அமைக்கும் அல்லது ஒரு கோடமை புள்ளிகள். சரிதானா? அப்போ சாய்வு பயன்படுத்தி, சாய்வு என்றால் என்ன அப்படிங்கிறத பயன்படுத்தி திரும்ப பார்த்துருவோம். சாய்வு என்பது என்ன? நேர்குத்தோட்ட கோட்டினுடைய சாய்வு கோணம் தீட்டா எனில் அந்த தீட்டாவை டேனுக்குள்ள போட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் சாய்வு. எக்ஸ்எச்ல இருந்து எவ்வளவு தூரம் சாய்ஞ்சிடும், இது எம் என குறிப்பிடலாம். நேர்குத்தோட்ட கோட்டினுடைய சாய்வு எம் சிக்கல் டேன் தீட்டா. புள்ளிகள் கொடுக்கப்பட்ட எம் சிக்கல் y2 - y1 x2 - x1. புள்ளிகள் கொடுக்கப்படாம வரைபடத்துல கோடு கொடுக்கப்பட்ட ஒய் அச்சின் ஆயத்தொலையில் ஏற்படக்கூடிய வித்தியாசம் எக்ஸ் அச்சின் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம். மொத்தம் 3 ஃபார்முலா சாய்வுக்கு. செங்குத்து கோட்டினுடைய சாய்வு வரையறுக்க இயலாது. சரியா? சாய்வு கோணம் என்றால் என்ன? கோடானது மிக எச்சின் கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில நேர்கோட்டிற்கும் எக்ஸ் அச்சுக்கும் இடையே உள்ள கோணம் தான் எனது சாய்வு கோணம். அது தீட்டா. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கோணம் எத்தனை? 0 டிகிரி. ஒய்யச்சு மற்றும் ஒய்யச்சுக்கு இணையான நேர்கோட்டினுடைய சாய்வு கோணம் எத்தனை? 90 டிகிரி. இந்த சாய்வு கணக்கை வச்சுக்கிட்டு சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? எம் சிக்கல் டேன் தீட்டா, எம் சிக்கல் y2 - y1 x2 - x1. சாய்வுக்கு இன்னொரு ஃபார்முலா ஒய் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம் எக்ஸ் ஆயத்தொலையில் ஏற்படும் வித்தியாசம். இப்ப சாய்வு என்பது மனித வாழ்க்கையில பல இடங்கள் என்ன செய்து பயன்படுது. இது சரி. அடுத்தது செங்குத்து கோட்டினுடைய சாய்வு வரையறுக்க இயலுமா? வரையறுக்க இயலாது. நம்ம இதுல படிச்சிட்டோம். அடுத்தது சாய்வை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்குமா, ஒரு சரிவகத்தை அமைக்குமா, ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா, ஒரு இணைகரத்தை அமைக்குமா, ஒரு சரிவகத்தை அமைக்குமா, அப்புறம் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா, அடுத்து பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா, அடுத்தது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடு அமையுமா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இதை பார்த்துதான் எழுதணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்து இது புக்ல இருக்காது. இதுதானா? கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு இணைகரத்தை அமைக்குமா அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கணும். ஒரு இணைகரம் படம் போட்டுக்கணும். அப்புறம் ஏபிசியுடைய சாய்வு பிசியின் சாய்வு சமமா இருக்கும். சமமா இருந்தா ஏபி மற்றும் சிடி இணை. அடுத்து எதிர்பக்கம் பிசியினுடைய சாய்வு ஏடியினுடைய சாய்வு சமமா இருக்கும். அப்ப அது 2 இணை. எதிர்பக்கங்கள் இணையா இருந்தா அது கண்டிப்பா ஒரு இணைகரம். இப்படியும் பாயிண்ட் அடிக்கணும். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் சரிவகத்தை அமைக்குமான்னா ஒரு ஜோடி எதிர்பக்கம் மட்டும்தான் இணையா இருக்கும். இந்த ஜோடி எதிர்பக்கம் சாய்வு சமமா இருக்கா, அப்ப இணை இருக்காது. எனவே ஒரு ஜோடி எதிர்பக்கம் மட்டும் இணையா இருப்பதனால கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்கும். அடுத்து செங்கோண முக்கோணத்தை அமைக்குமா? அது ரொம்ப சிம்பிள். மொத்தம் 3 புள்ளிக்கு ஒரு முக்கோணத்தை போட்டுடுவோம். 3 பக்கத்துக்கு சாய்வு கண்டுபிடிப்போம். அதுல ஏதாவது 2 சாய்வு பிறகுனா விட வந்து -1 வரும். அப்ப கண்டிப்பா 2 பக்கத்துக்கு ஒரு கோணம் 90 டிகிரி. ஒரு முக்கோணத்துல ஒரு கோணம் 90 டிகிரியா இருந்தாலும் அது என்ன முக்கோணம் தான்? செங்கோண முக்கோணம். பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யுமா அப்படின்னா முதல்ல அது செங்கோண முக்கோணமானு பார்த்துக்கணும். அதுக்கு 3 பக்கத்தினுடைய சாய்வை கண்டுபிடிச்சு ஏதாவது 2 பக்கத்தினுடைய சாய்வு பெருக்கும்போது விட வந்து -1 செங்கோண முக்கோணம். அப்புறம் 3 பக்கத்தினுடைய தொலைவை இது மூலமா கண்டுபிடிக்கும். இதன் மூலமாக இந்த ஃபார்முலாவா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு d √x2 - x1 whole square plus y2 - y1 whole square. இந்த ஃபார்முலா தொலைவை கண்டுபிடிச்சு அதை கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர் என்ற ஃபார்முலால போட்டா கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு பிதாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யும். அடுத்து கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடு அமையும். இது ஞாபகத்துங்க. ஒரு கோடு அமையும்னா முதல்ல ஏபியினுடைய சாய்வு இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். 2 கோடும் சாய்வு சமமா இருக்கும். அப்ப 2 கோடு இணை. நடுவுல பி என்ற புள்ளி இதுக்கும் பொதுவா இருக்கு, இதுக்கும் பொதுவா இருக்கு. அப்ப இந்த கோடு எப்படி இருக்கு? ஒரே கோடா இருக்கு. அப்ப 3 புள்ளியும் ஒரு கோடு அமையும். அப்படி என்ன செய்யலாம்? நிரூபிக்கலாம். இதை பார்த்துட்டு என்ன செஞ்சுக்கணும் எழுதிக்கணும்.
மாணவர்கள் இந்த சாய்வுக்கான விளக்கத்தை நன்றாக பார்த்து உங்களுடைய நோட்டில் எழுதி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.